ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த சாயங்கால வேளையிலே ஆண்டவரே எங்களோட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தை, வல்லமில்ல வார்த்தை ஆண்டவரே எங்களை நோக்கி புறப்பட்டு வரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களோட பேசுவீராக. எல்லா மனசோர்வுகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் தாண்டி இந்த மகிமை வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. Or Rabon to Rederebe Bacanterebe Arahan to Roda Bacantero. Or Don to Rembreka Rehan to Roda Romba Canterera. Or Bron to Rin the Record Arahan to Roda Remba Cadaragon, or Bron to Ribadara Vanta Roda. Ere Branca Terrahan to Roda Robaron Cantira Brancran to Robarunda Robber. Or Ribrent Remba Cantero. Horabanta remba kerere hande rokodoro bronto rembrento roboro. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Father. Thank you, Father. Rebera hunter roda romba rekande rebera krankadara hunter roda ro. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Redera hunter rohadore hunter ribera kadara. Hora hunter dere an conto robro kedere hendere hadara handere kintera hadaro kodoro bro. Or brand Thank you. அப்படி கேக்குதா பேசுறது? இடையில பிரேக் ஆகி இப்ப கேக்குது ஜாஷுவா. கேக்குதா? இப்பதான் கேக்குது. கேக்குது 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 இப்பதான் கேக்குது. ஓகே. பட் வீடியோ வரல. இப்ப வீடியோ வருதா? இல்ல வரலையா? வரல 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 வரல. எனக்கு போற மாதிரி காட்டுது, அதனால கேக்குறேன். இல்ல வரல. இப்பதான் வந்துருச்சு. இப்ப நான் ஓகே. இப்ப வருதா? இப்ப வருது. கொஞ்சம் நடுவுல ஏன்னா ஃபுல்லாவே எனக்கு கட் எந்த ஆகி பிரேக் ஆகி இண்டிகேஷனுமே இல்ல. எனக்கு இதாகிற மாதிரியே தெரியல. ஆனா அந்த மாதிரி வருது. அதான் என்னன்னு தெரியல. வித்தியாசமா இருக்கு. ஓகே. இது ஒரு பிரேக் புது ஆகி நெட்வொர்க் ஒண்ணு இது பண்ணிருக்கு. அதான்
கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. வீடியோக்கும், ஆடியோக்கும் கொஞ்சம் கேப் வருது. Okay, I'll do one thing. Maybe I'll switch off the video and see. ஓகே, ஃபைன். Okay, எப்படி இருக்கு இப்ப இப்ப கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு. Audio is clear, right? Yeah. Okay, so இன்னைக்கு mostly I think I'll go by this only. I'll just have audio today. நான் ஒரு நியூ நெட்வொர்க் போட்டிருக்காங்க, அதுலதான் என்னன்னு தெரியல, அது பார்க்கணும். I'll get it fixed tomorrow. Okay. சரி, since I am not able to have the video today, I'll just go with the question and answers. வீடியோ நம்ம பண்ண முடியல, அதனால இன்னைக்கு question and answers செக்ஷன் வச்சுக்கலாம். So I'll unmute everybody. Okay. Unmute question. யாரு இது பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டுமா? ஜாஷுவா பிரேக் ஆகி வருது உன்னோட இது. இல்ல, பிரேக் ஆகி வருது. Okay, fine. Okay, I'll stop the recording for some time. Yeah. So, இப்ப யாராவது questions யாருக்காவது இருந்தா please. Yeah, because of technical issues நான் எனக்கு இது பண்ண முடியல, இன்னைக்கு வீடியோ ஆன் பண்ண முடியல. So I'll just come with the audio. So அதனால I'll just do question and answer. So questions கேக்குறதா கேட்கலாம். யாருக்கும் questions இல்ல போல இருக்கு. ஜோஸ்வின். Okay. கேக்குறாங்களா யாராவது? ஜோஸ்வின், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம் இப்போ. I've unmuted you. ஓகே. பிரைஸ் எல்லாம் பிரதர். இந்த சர்பன்ஸ் பத்தி சொன்னீங்க. இப்ப அந்த மாதிரி நம்ம ஃபேமிலியில இருந்ததுன்னா அதுக்காக என்ன பண்ணணும்? நீங்க மீட்டிங் வந்தீங்களா நீங்க? ஆமா, அவங்க வந்தாங்க மீட்டிங்க்கு. ஓகே. ஏன்னா நான் அதை பத்தி சொன்னேன் என்ன பண்ணணும், அதனாலதான் கேட்டேன். ரைட். நான் அன்னைக்கு எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியல, மற்றவங்க ஜூம்ல வந்தாங்கன்னு தெரியல. 100% நடந்திருக்குன்னு சொன்னேன்ல, நான் தான். ஓகே. சர்பன்ஸ் நான் அன்னைக்கு சொன்னது நான் என்ன சொல்றேன்னா, டெவில் பிளான் ஸ்ட்ராங் தாட் பேட்டர்ன்ஸ். ஓகே, நெகட்டிவ் தாட் பேட்டர்ன்ஸ், ஸ்ட்ராங் தாட் பேட்டர்ன்ஸ் பீப்புளுடைய மைண்ட்ல வைக்கிறான். ஸோ அவங்க மைண்ட்ல அது இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் சொன்னேன், ஃபேமிலியில இருக்கவங்க ஒரு சில பேருடைய ஆட்டிடியூட் ஒரு மாதிரி மாறாமலே இருக்கும். என்ன சொன்னாலும் அவங்க கூட பேசவே முடியாது. அவங்க ஒரே விதமா பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க, இரேஷனலா இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அதான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா இட்ஸ் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜீசஸ் சொல்லியிருக்காரு, சர்ப்பங்களையும் தேள்களையும் எடுக்கவும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் God has given us authority over these things. சரியா? முதல் காரியம். ஸோ அந்த அத்தாரிட்டியை கொடுத்துருக்காரு முதல் தெரியணும். சர்பன்ட் பெருசு இல்லை, சர்பன்ட் மேல நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காருன்னு நம்ம அறிந்து பண்ணணும் முதல்ல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அதை எடுக்கிறதுக்கான அந்த அதிகாரத்தை எப்படி செயல்படுத்துறோம்னா, ஆட்டுக்குட்டியின் ரசத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் சொன்ன மாதிரி, கர்த்தருடைய வார்த்தையும் இயேசுவின் ரத்தமும் தான் அதுக்கு தீர்வா இருக்குது. அதை எடுக்கிறதுக்கான வெப்பன்ஸ் மாதிரி, டூல்ஸ் மாதிரி இருக்கு. சரி, பைபிள் ஃபுல்லா வார்த்தைகள் இருக்கு. எல்லாமே எந்த வார்த்தை ஆவியில தான் சொல்லணும்? பிரதர், நான் ரேமா பத்தி பேசியிருக்கேன்ல. ரேமா. ஹலோ, சொல்லுங்க பிரதர். இருங்க சிஸ்டர், அவர் பேசி முடிச்ச பிறகு நீங்க கேட்கலாம். சரிங்க பிரதர், சரிங்க சிஸ்டர். வார்த்தை நான் சொன்னேன்னா கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை. அதுக்கு முதலாவது தேவ சத்தத்தை கேட்கறதுலாம் எல்லாமே ஆரம்பிக்குது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பழகணும். அப்பதான் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளவே முடியும். சரியா? இது எல்லாமே ஆவியில நடக்கிறது. இட்ஸ் இன் தி ஸ்பிரிட்.
உங்களுடைய மனதுனால நடக்கிறது இல்ல. ஆவி மனதுல நீங்க மைண்ட்ல தான் கொஸ்டின் கேக்குறீங்க. எந்த வசனத்தை எடுக்கணும்? ஆவி ஆவி மனிதன் ஒருத்தர் இருக்கான். சரியா? உங்க ஸ்பிரிட் மேனுக்கு தான் அந்த அத்தாரிட்டி இருக்கு. இப்ப சர்ப்பங்களையும் தேள்களையும் எடுக்கும், சத்துரு வல்லமை மேற்கொண்டு சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு இயேசு யார்கிட்ட சொன்னாரு? உங்களை ஆவிகிட்ட சொல்லிட்டாரு. உங்களை ஆவிக்கு தெரியும் அது. நீங்க இயேசுவை விசுவாசிக்கிற ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஆவி அருளப்பட்டிருக்கிறது. சோ ஆவி தான் அத்தாரிட்டி எடுக்கக்கூடியது. உங்க மாம்சம் அத்தாரிட்டி எடுக்காது, ஆவி தான் எடுக்கும். சரியா? சோ முதலாவது உங்களுக்குள்ள ஆவி மனிதனை எழுப்பணும் ஃபர்ஸ்ட். சரியா? அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என்ன ஜெபம் ஆரம்பிக்கணும்? ஆண்டவரே, என்னுடைய ஆவியை பற்றி எனக்கு வெளிப்பாடு தாங்க, எனக்குள்ள நீங்க அருளி இருக்கிற ஆவியை பற்றி எனக்கு வெளிப்பாடு தாங்கன்னு ஜெபம் ஆரம்பிக்கணும். இதுதான் முதல் ஜெபம். சர்ப்பங்களை எடுக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஜெபம் இதுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கதான் பிரேயர் ஸ்டார்ட் ஆகுது. ஆண்டவரே, என்னுடைய ஆவியை பற்றி இன்னும் வெளிப்பாடு எடுத்தாங்க. அதுதான். நீங்க டங்ஸ்ல ப்ரே பண்ணுவீங்களா? ப்ரே பண்ணுவேன் பிரதர், ப்ரே பண்ணுவேன். டங்ஸ்ல ப்ரே பண்ணுங்க. ப்ரே பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, என்னுடைய ஆவி பற்றி எனக்கு வெளிப்பாடு தாங்க. டீச் மீ அபவுட் மை ஸ்பிரிட். என் ஆவியை பற்றி எனக்கு வெளிப்பாடு தாங்க. ஏன்னா ஆவியினாலதான் ஜெயம் கொள்ள முடியும். அங்கதான் அது ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட்ஸ் தேர். ஏன்னா ஆவியில நீங்க ஜெபிக்கும் போது வார்த்தை தானா வரும் உங்களுக்கு. வரும். ஓகே, அந்த வார்த்தையை வச்சு ஆவியை எழுப்புறதுக்கு இயேசுவின் ரத்தத்தின் தியானம் ரொம்ப உதவியா இருக்கு. பிளட் ஆஃப் ஜீசஸ் வந்து ஓவராலா உங்களுக்கு ஹியரிங் தி வாய்ஸ் ஆஃப் காட் ஓவராலா ஹெல்ப் பண்ணுது எல்லா விதத்துலயும். சோ டெஃபினட்டா இந்த விதத்துலயும் பிளட் ஆஃப் ஜீசஸ் ஹெல்ப். சோ மெடிடேட்டிங் தி பிளட் ஆன் a ரெகுலர் பேசிஸ், அது வந்து அது ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் திங்ஸ் டு டூ. நீங்க வந்து பெரிய பிரச்சனையில இருக்கலாம் இந்த காரியத்தினால. அப்படி இருக்கிறீங்கன்னா ஆரம்பத்துல இயேசுவின் ரத்தத்துல தூங்குங்க. ஓகே. சோ ஏன்னா ரத்தமும் வார்த்தையும் சேரும் போது நீங்க ரத்தத்தை மெடிடேட் பண்ணிட்டு பைபிளை படிக்க, ரத்தத்தை தியானிச்சுட்டு பைபிள் படிக்க ஆரம்பிக்கும் போதுதான் ஆவி உடைய செயல்பாடு ஈஸியா இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஓகே ஓகே. அதனால வந்து நீங்க பிளட் ஆஃப் தி, எல்லாருக்குமே சொல்றேன், எதுவுமே முடியல என்ன பண்ணனே தெரியலனா, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா இயேசுவின் ரத்தத்தும் பாட்டையாவது போட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து கேட்டுட்டே இருக்கு. பேசிக் அது பண்ணும்போது ஆவி எழும்புறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு தெரியாமலே அதெல்லாம் நடக்கும். உங்க மைண்டுக்கே தெரியாம உங்க ஸ்பிரிட் கேன் டு லாட் ஆஃப் வொர்க். அதாவது அப்படியே என்ன அர்த்தம், உங்களுக்கே தெரியாது எது நடக்குதுன்னே தெரியாது, ஆனா வேலை நடக்கும். உங்களுக்கு பார்த்தா ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கும், ஆனா வேலை நடந்துட்டு. அந்த அளவு இயேசுவின் ரத்தம் வந்து கிரியை செய்யக்கூடியதா இருக்கு, உங்களுக்குள்ள கிரியை செய்யக்கூடியதா இருக்கு. உங்களுக்குள்ள போய் உங்க ஆவியை தட்டி எழுப்பி உங்க ஆவியை அனல் மூட்டி எழுப்புது இயேசுவின் ரத்தம். சோ ஆவி வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது பாட்டுக்கு உங்களுக்கு உங்க ஃபியூச்சருக்கு தேவையான உங்க ஆவி கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கே தெரியாம. சோ ரொம்ப டஃப்பா இருக்கு, இந்த சர்ப்பத்தினால பிரச்சனை இருக்கு ரொம்ப அப்படின்னா ரத்தத்துக்கு. ஒரு மெசேஜ் வரப்படிதான் நினைக்கிறேன். யார் மெசேஜ்? I have a question. Christopher brother. 1 minute brother. நான் உங்களை unmute பண்ண 1 minute. இப்ப unmute பண்ணிக்கலாம் நீங்க. Brother? ஹலோ. Yes. சொல்லுங்க. Yes. பிரதர், அன்னைக்கு அந்த இதுல ஆரம்பிச்சீங்க, ஒய் ஆபிரகாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சீங்க, அந்த டாபிக்குள்ள போகவே இல்ல. இல்லையே ஒய் ஆபிரகாம் சொல்லிட்டு ஏன் ஆபிரகாம் அழைச்சாலும் அதுதானே? அதாங்க. நான் அது என்ன சொன்னேன்னா, ஏன் ஆபிரகாமோட தகுதி என்ன அந்த ஆங்கிள் நான் கேட்கல. நான் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, ஆபிரகாம் ஒருத்தனை எதுக்கு அழைக்கணும்? அதான். ஓகே, யாரையுமே அழைக்காம அதை எதாவது பண்ணலாம்ல, எதுக்கு ஒருத்தனை அழைக்கணும்? அந்த ஆங்கிள் தான் நான் கேட்ட கொஸ்டின். அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, ஏற்கனவே ஆதாம அழைச்சி ஆதாம வச்சு ஆதாமோட ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆனதுனால ஆதாமுக்கு போகணும்னு நான் சொன்னேன். ஆபிரகாம் ஏன் ஆபிரகாம் அப்படின்னா, ஏன் ஆதாம் போகணும், எதுக்கு ஆதாம் உருவாக்கணும், அந்த கொஸ்டின் போகணும். கீழ்படுத்தி ஆளுகை செய்யறது, அதுதான் விஷயம். அதுக்குதான் ஆதாம்கிட்ட கொடுத்தாரு. ஆதாம் அது ஃபெயில் ஆனதுனால அடுத்து ஆபிரகாம கூப்பிட்டு அதே ஆசீர்வாதத்தை அவன் மேல வைக்கிறேன். சரி. அப்படின்னு சொன்னேன். அந்த இதுல நான் சொன்னேன். அந்த ஆசீர்வாதம் தான் இப்ப நம்ம கிறிஸ்து இயேசுவின் மூலமா நமக்கு இப்ப ஆபரேட் ஆகுது. சோ அதாவது பேசிக்கா என்ன சொல்ல வந்தேன்னா, ஆசீர்வாதம் ஒரு மேட்டரை வந்து ஆண்டவர் பிளான் பண்ணிட்டாரு. அதாவது அவர் என்ன பிளான் பண்ணிட்டாருன்னா,
மனுஷனை நான் உருவாக்க போறேன், மனுஷன் ஒரு நபர் உருவாக்கும் போது ஆசீர்வாதம் ஒரு காரியத்தை உருவாக்க போறேன், அந்த ஆசீர்வாதம் அந்த மனுஷன் மேல நான் வைக்க போறேன், இதுதான் என் பிளான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. சோ இதுக்குதான் ஆதாம் ஃபர்ஸ்ட் செய்யறாரு. ஆதாம் வந்து விழுந்து போனா அவருக்கு தெரியும் முதல்ல. இப்ப ஆதாம் விழுந்து போனா அதை அப்படியே அபேண்டன் பண்ணல அந்த ப்ராஜெக்ட. அதுக்கு பிறகு இன்னொரு மனுஷனை பிடிக்கிறாரு, ஆபிரகாம் பிடிச்சு அதே ஆசீர்வாதம் அவன் மேல வைக்கிறாரு. ஆனா என்னன்னா இப்ப விழுந்து போன நிலைமையில மனுஷன் இருக்கிறதுனால அந்த ஆசீர்வாதம் திரும்ப ஒர்க் அவுட் ஆகணும்னா அதுக்கு இயேசு வந்து மரிக்கணும். மரிச்சு அவரு புது சிருஷ்டியை உருவாக்கும் போதுதான் அந்த ஆசீர்வாதம் திரும்ப ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். அதான் அந்த V2ல இருந்து மறுபடியும் அந்த V1க்கு போறது அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போறதுக்குள்ள அறிகுறி. ஸ்பிரிட்லெஸ்ல இருந்து ஸ்பிரிட்லெஸ். ஆமா ஆமா, அந்த ஸ்பிரிட்லெஸ்னஸ்ல இருந்து ஸ்பிரிட்டுக்குள்ள மறுபடியும் நம்ம போறது. சரி சரி சரி. நீங்க ஒய் ஆபிரகாம் செலக்ட் பண்ணனால வேற ஏதாவது அவனுக்கு குவாலிட்டிஸ் இருக்கான்னு அதுக்காக கேட்டேன். இல்ல இல்ல இல்ல, ஆக்சுவலா எதற்காக ஒருத்தனை செலக்ட் பண்ணணும் அப்படின்றது அந்த கொஸ்டின் தான் நான் அப்படி கேட்டுட்டேன். சரி, ஓகே ஓகே ஓகே. நான் அது போட்டு வச்சிருந்தேன். சரி, அதனால அதுக்கு வேற ஏதாவது விளக்கம் இருக்குமா? தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. Anybody else? இல்ல ஒரு டைப் பண்ணிருக்காங்க. இல்ல ஒரு டைப் பண்ணிருக்காங்க. What is the role of praise and worship in kingdom gospel? Just to reminding us the word of God or any other purpose. அதாவது துதி ஆராதனைக்கு வந்து இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அதுல வந்து என்ன வேலை இருக்கு, தேவனுடைய வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக மட்டும் அது செயல்படுதா, வேற எதுவும் பர்பஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறது. கிறிஸ்டினா வந்து கிறிஸ்டினா சார் ஓகே நான் ஆன்சர் பண்றேன். அதுல ஏதோ இன்னும் அடிஷனல் சரியா ஆன்சர் பண்ணலாம் மட்டும் திரும்ப கேட்கலாம். நான் ஆக்சுவலா ரீசெண்டா அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஏன்னா நிறைய வந்து பிரைஸ் அண்ட் வர்ஷிப்ல ரொம்ப ஃபோக்கஸ் இருக்கு. எல்லாரும் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணணுன்றது ரொம்ப இதா இருக்காங்க. அதாவது ஜென்ரலா ஆண்டவர் துதிக்கிறதுன்றது ஓகே, அது நல்ல விஷயம். கர்த்தரை துதிக்கிறது நல்லது, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்துறது நல்லது. வார்த்தை ஞாபகப்படுத்துது துதி ஆராதனை. ஆனா அது துதி ஆராதனை எப்படிப்பட்டதா இருக்குன்றத பொறுத்தா இருக்கு. சரியா? ஸோ வார்த்தை சம்பந்தப்பட்ட துதி ஆராதனையா இருக்கும்போது டெஃபினட்டா வார்த்தை ஞாபகப்படுத்துறதா இருக்கு. இப்ப வாக்குத்தத்தமான பாடல் வசனங்கள் வச்சு பாடல்லாம் நம்ம பாடுறோம். ஸோ அந்த மாதிரி பாடல்கள்லாம் பாடும்போது டெஃபினட்டா அதை ஞாபகப்படுத்துறதா இருக்கு. நான் ஆனா ஒரு வித்தியாசமா அன்னைக்கு யோசிச்சிருந்தேன். யோசபாத்தோட அந்த யுத்தத்தை நினைச்சு பார்த்து அதுல வந்து பாடி துதி செய்தார்கள் அப்படின்னு வருது. அங்க ஒரு பெரிய ஜெயமே வந்துச்சு. ஆனா என்னத்தை பாடி துதி செய்தார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அவங்க என்ன பாட்டு பாடினாங்க அப்படின்றது முக்கியம். அவங்க வந்து பாடின பாட்டு பாத்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு பாடினாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஒரு கிறிஸ்டியன் வல்ல ஒரு பொதுவாக என்ன இருக்காது, என்ன இருக்குன்னா தேவனை துதிக்கணும், தேவனை புகழ்ந்து பாடிக்கிட்டே இருக்கணும். அதாவது இந்த இறை புகழ் அப்படின்றது எல்லா மதங்கள்லயும் இருக்கு. கடவுளை வந்து புகழ்ந்து பாடிக்கிட்டே இருக்குது அப்படின்றது பொதுவா என்ன இருக்கு அப்படின்னா, சில மதங்கள் என்ன சொல்லுதுன்னா இறைவனை புகழ்ந்து பாடணும், ஏன்னா அவர் பெரியவர், அவர் பாடிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மலாம் கீழே இருக்கோம், பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்ன எப்படி இருக்காங்கன்னா, நம்ம பாடி புகழ்ந்தா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும், அவர் நமக்கு ஏதாவது நல்லது செய்வாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. நான் வந்து என் கர்த்தர் நல்லவர், நான் அவரை துதிப்பேன் இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஒரு மனுஷன் சொல்றது வேற, அது இருக்கு. அதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கு. நம் கர்த்தருடைய நன்மைகளை நினைத்து வெளிப்பாடுகள் நிமித்தமா அவரை துதிக்கிறது. அவருடைய நன்மைகள் வெளிப்பாடுகள் என்ன, கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவர் நமக்கு என்ன நன்மையெல்லாம் செய்திருக்கிறார், செய்ய போகிறார், அதெல்லாம் நமக்கு அந்த அறிவு வரும்போது அதை நினைச்சு நம்ம துதிக்கிறோம். அதெல்லாம் நல்லது. சில நேரங்கள்ல வந்து என்ன ஆனாலும் சரி எல்லா சொல்லையும் கர்த்தர் மாற்றுகிறார் அப்படின்னு நினைச்சு நம்ம துதிக்கிறோம், அதுவும் நல்லது. ஆனா இவங்க துதிச்சது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, ரொம்ப முக்கியமா இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க துதிச்சதுல முக்கியமானது கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதுன்னு பாடினாங்க. அந்த கிருபை அப்படின்றது வந்து உடன்படிக்கை அந்த அன்பு, ஹெசட், ஃபேவர், தயவு, அதை குறிக்கிறது. ஸோ அவங்க என்ன பாடினாங்கன்னா, பாடி துதி செய்தார்கள் சொல்லும் போது அவர்கள் கர்த்தரோடு இருக்கிற உடன்படிக்கையை நினைத்து அவங்க பாடி துதிக்கிறாங்க. அதாவது 3 சத்துரு எதிராக வந்துட்டான் யோசபாத் யுத்தத்துல. 3 பயங்கரமான ஆட்கள் சுத்தி நிற்கிறாங்க, பெரிய கூட்டம் வருது. யோசபாத் வந்து சொல்றாங்க, உங்களுக்கு எதிரான திரளான ஜனங்கள் வந்து சீரியால இருந்து வர்றாங்க, சீரியாவுக்கு அப்பால இருந்து வர்றாங்க அப்படின்னு நியூஸ் வருது. சோ யோசபாத் பயந்து போய் கூட்டுறான், ஜெபம் பண்ணி ஜனங்களை கூட்டுகிறான். அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை வருது, அதாவது இந்த யுத்தம் உங்களுடையதல்ல கர்த்தருடையது அப்படின்னு வருது. சோ அந்த வார்த்தை வந்த பின் பாத்தீங்கன்னா இவங்க இப்ப எதை வைத்து அந்த வெற்றி சுதந்திரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் உடன்படிக்கையினாலே வருகிற அந்த கிருபை, அதை மேன்மைப்படுத்துறாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்க ஏன் இது ஜெயிப்போம் என்று சொன்னால் உடன்படிக்கை எங்களோடு இருக்கு.
அண்ட் அந்த கவனன்ட்ல வந்து கர்த்தர் கொடுத்துக்கிற கிருபை இருக்கிறது, ஃபேவர் இருக்கு. வி ஆர் காட்ஸ் ஃபேவரிட். பாரபட்சம் நான் பேசியிருக்கேன், தேவனுடைய பாரபட்சம் அதை அவங்க பேசிட்டாங்க. எங்களுக்கு கர்த்தர் எங்களுக்கு சார்பா தான் இருப்பாரு, அவனும் மனுஷன் தான் நானும் மனுஷன் தான், அதனால என்ன நடக்கும் சொல்ல முடியாது. அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஃபேவரா தான் இருக்கும், எனக்கு ஃபேவரா தான் இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய கிருபை என்னோடு இருக்கிறது. நான் அந்த கிருபை விசுவாசிக்கிறேன். நான் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால நான் கிருபையை பற்றி கொண்டிருக்கிறவன். நான் வேற எதையும் பற்றி கொள்ளல, கிருபையை மாத்திரம் பற்றி கொள்கிறவன். ஆகவே எனக்கு ஃபேவரா நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்க அர்த்தத்தை துதிக்கும் போது அதுல அந்த அந்த இடத்துல அப்படி இவ்வளவு அர்த்தம் இருக்கு. அதனாலதான் நீங்க சங்கீதம் 136 பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிங்களா அவர் நல்லவர் சொல்லி ஜென்ரலா வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கை ஜனங்களுக்கு என்ன செய்யறாருதான் வருது. ஓகே, எகிப்தியரின் தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. செங்கடலை 2ஆக பிளந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அதிலே பார்வோனையும் சேனையும் சிவந்த சமுத்திரத்தை அமிழ்த்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளக்க பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்புறம் என்ன வருது? பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த பர்டிகுலர் நம்ம சொன்ன எல்லா வருஷத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு காரியம் கிளியரா இருக்கு. 2 குரூப்புக்கு சண்டை, ஆனா ஆண்டவர் ஒரு பக்கம் ஃபேவரா இருக்காருன்னு சொல்லு. ஓகே, எகிப்தியருக்கு இஸ்ரேலுக்கும் பிரச்சனை, ஆண்டவர் இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கிறாரு. அப்புறம் எமோரியர் ஆகிய சீகோனுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை, கர்த்தர் இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கு. காட் இஸ் பயஸ்ட் டுவர்ட்ஸ் ஹிஸ் பீப்புள். ஓகே, அப்புறம் பாசானின் ராஜா ஓகுக்கு இஸ்ரேலுக்கு சண்டை, யாருக்கு கர்த்தர் ஃபேவரா இருக்காரு? இஸ்ரேலுக்கு ஃபேவரா இருக்காரு. பிரபலியமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். பிரபலியமான அநேக ராஜாக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக வந்தாங்க, யோசுவாக்கு எதிராக வந்தாங்க. ஆனா கர்த்தர் யார் சார்பில் இருக்காரு? இஸ்ரேல் சார்பில் இருக்காரு. ஸோ தொடர்ந்து கர்த்தர் இஸ்ரேல் சார்பிலேயே வராரு அப்படின்றதான் வந்து காட்டுது. அவர் ஒரு சார்பு விட்டா ஒரு தலைப்பட்சமா இருக்கிறவர் நம்முடைய ஜனங்களுக்காக, நம்முடைய ஜனங்கள் நிமித்தம், உடன்படிக்கை நிமித்தம் he is favoring one group over the other அப்படின்றத சொல்லி துதிக்கிறாங்க. அப்படி கர்த்தர் துதிக்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால துதியில இது ஒரு பெரிய ஆஸ்பெக்ட் இருக்கு. ஓகே, ஃபேவருக்கும் கிரேஸுக்கும் எவ்வளவு பெரிய கனெக்ஷன் இருக்கு பாருங்க. ரெவலேஷன் ஆஃப் ஃபேவர் ஆஃப் காட் அண்ட் கிரேஸ். ஸோ பிரைஸ் வந்து இதுல ஒரு முக்கியமான இதா இருக்கு. ஓகே, ஸோ அதான். ஸோ அதனால இப்போதைக்கு நான் வந்து பார்த்த அளவுல பிரைஸ் நான் ஒரு இதா வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறேன். அது ரொம்ப நல்லா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, கிறிஸ்டோபர் வந்து ஸ்டார்பெல் இஸ் ஆஸ்கிங். ஸ்டார்பெல் அன்மியூட் பண்ணிக்கலாம். ஸ்டார்பெல் அன்மியூட் பண்ணிக்கோ. ஐ ஹவ் அன்மியூட்டட் யூ. Thank you, Aunty. Brother, I have a question. நீங்க சொன்ன மாதிரி அந்த பிளஸிங் மீட்டிங்ல சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடி ரிட்டன் டவுன் மை ப்ராப்ளம் அண்ட் அதுக்கு கடவுள் என்ன ரேமா கொடுத்திருக்காரோ ஐ ரோட் தட் டவுன் அண்ட் ஒன்ஸ் ஐ காட் த ரேமா பயங்கர நீங்க சொன்ன மாதிரி இமோஷன்ஸ் எல்லாம் பயங்கர ஹையா இருந்துச்சு. இட் வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் இட் வாஸ் வெரி ஹோப்ஃபுல். அதாவது விக்டரி இஸ் ஒன் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபெய்த் அண்ட் ஹோப் இருந்துச்சு. பட் ஓவர் அ கோர்ஸ் ஆஃப் டைம்ல வந்து பட் வென் ஏன் வந்து இவ்வளோ டைம் எடுக்குது, ஐ வாண்ட் இட் நவ் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்பதான் யூ செட் யூஸ் த பிளட் லாஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லி நீங்க அன்னைக்கு வந்து சொல்லி கொடுத்தீங்க. ஸோ ஒன்ஸ் ஐ திங்க் இப்போ முடிஞ்ச ஒரு த்ரீ டேஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 3-4 days ஆயிருக்கும். ஸோ ஐ பின் யூசிங் தட். பட் இந்த 3-4 daysல வந்து என்னைக்குமே இல்லாத மாதிரி ஒரு கிரேட் சைலன்ஸ் மாதிரி ஐ ஃபீல். இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் லாஸ்டா, நான் கரெக்டா தான் பண்றேன்னா, அதாவது தேவையில்லாத டவுட்ஸ் மாதிரி வருதா என்னன்னே தெரியல. பிகாஸ் ஐ ஹாவன்ட் டன் திஸ் பிஃபோர். நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு சிஸ்டர் கூட சொன்னாங்க, ஐசாயா 53 வந்து 1000 times நான் வாசிச்சப்போ ஐ ஹேட் அ பிரேக் த்ரூ. ஸோ வேர்ட் ஹேஸ் பவர் அப்படின்றதுல ஐ ஆல்சோ ஹேவ் ஃபேத். ஸோ இந்த ரேமாவையும் இந்த ப்ராப்ளம் பக்கத்துல இந்த ரேமாவை எழுதி ஐ கீப் டிக்ளேரிங் இட். அண்ட் தென் ஐம் ஆஸ் யூ செட் ஐம் யூசிங் த பிளட் அண்ட் டே ஃபுல்லா வந்து முடிஞ்ச அளவு மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் உள்ள விடாம, இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உள்ள விடாம ஐ எம் ட்ரைங் டு ஸ்பீக் த வேர்ட். பட் இந்த 3-4 days it appears as if there is a great silence and ஒரு மாதிரி லாஸ்டா இருக்கு. Does this have to be this difficult is my question. இல்ல இந்த ப்ராசஸ் வந்து இவ்ளோ டிஃபிகல்ட்டா இருக்கணுமா அப்படின்னு நான் கேக்குறேன்.
இட்ஸ் லைக் ஃபைட்டிங் அ ரியல் வார் மாதிரியே ஒரு மாதிரி ரொம்ப பர்டனிங்கா ரொம்ப ப்ரெஷரைஸ்டா இருக்கிற மாதிரி. yes it's war. okay first answer வந்து yes it is war. அதாவது என்னன்னா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இதுக்கெல்லாம் கொடுக்கணும்னா, பல வருஷங்களா செய்யாத ஃபைட்டை வந்து நம்ம பண்றோம். தட் இஸ் த இஷ்யூ. உங்களுக்கு புரியுதா? அதாவது ரொம்ப நாளா ரிசால்வ் பண்ணாத சில இஷ்யூவை ஒரு இதுல ரிசால்வ் பண்ண எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நம்ம என்ன செய்யறோம் நான் சொல்லிடுறேன். வாட் ஆர் வி ட்ரைங் டு டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, we are trying to control things. that's what we are trying to do. எக்ஸாக்ட்டா சொல்ல போனா, அதாவது அது போக்குல போயிட்டு இருக்கத அப்படி விடாம, இல்ல நான் சொல்றதான் நீ செய்யணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண பாக்குறோம், அதை கண்ட்ரோல் பண்ண பாக்குறோம். for centuries, yes literally centuries, for reasons, என்ன சொல்றது, reasons, you know what are the reasons? believers did not take that word subdue அப்படின்றத சீரியஸாவே எடுக்கல. see the entire stress was about subdueன்றத வந்து ஒரு சில ஏரியாஸ்ல எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, காஸ்பல் ஒரு இடத்துல எப்படியாவது ப்ரீச் பண்ணிடணும்ன்றத சீரியஸா பண்ணிருக்காங்க. எங்கெல்லாமோ போயிருக்காங்க, அக்ராஸ் கடல் கடந்து நாடு கடந்து எங்கெல்லாமோ போய் பிரசங்கம் பண்ணிருக்காங்க. ஓகே, அது that has been done. பட் ஒரு இண்டிவிஜுவலோட லைஃப்ல நடக்கிற விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது வெறுமனே வந்து இப்ப ஒருத்தர் வந்து அவர் ஏதோ காஸ்பல் சொல்லி மினிஸ்ட்ரி பண்ணி அது நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க, இல்ல இந்த மாதிரி வராங்க, அதோட வந்து முடியல காஸ்பலோட இது ஒர்க்கு. ஒரு இண்டிவிஜுவலோட லைஃப்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்றது, இஃப் தேர் சிக்னஸ் ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் இட் அண்ட் ரிமூவிங் இட் கம்ப்ளீட்லி. ஓகே, அப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து டொமினியன் அண்ட் அத்தாரிட்டி எடுக்கணும்ன்றத years together has been forgotten or forgottenன்றத அது அப்படி இருக்குன்னே யாருக்கும் தெரியல. For example, the great reformation நடத்தின மார்ட்டின் லூத்தர் used to suffer with depression. ஓகே, days together வந்து அவர் வந்து மென்டல் இந்த ப்ராப்ளம்னால கஷ்டப்பட்டு இருக்காரு. see while அவர் வந்து அன்னைக்கு இருந்த அந்த சர்ச் ரெஃபர்மேஷன் பண்ணதை பெரிய ஹீரோயிக்கா அப்ரிஷியேட் பண்றவங்க, they don't you know look at this and say this is a problem. okay, this was like it was accepted. okay, இந்த மாதிரியே ரொம்ப இது போயிருச்சு. நிறைய வந்து too much water has flown under the bridge மாதிரி ஆயிடுச்சு. so now it's literally a war. okay, it's like Revelation 12. ஏன்னா we are fighting for authority. ஏன் அந்த சர்பெண்ட் வந்து அந்த குழந்தைய முழுங்க பார்த்துச்சு அப்படின்னா, because the child was born to rule the nations with an iron rod. okay, so அன்னைக்கு அது மீட்டிங்ல சொன்னா நீங்க ஞாபகம் எனக்கு, devil is after your power தான் சொன்னேன். பவர் தான், பவர்ஃபுல் கிறிஸ்டியன் தான் அவனுக்கு பிரச்சனை. he is not having problem with Christians. let them be, let them multiply, but let them see. ஈஜிப்ட்ல வந்து அவன் வந்து ஸ்பெசிபிக்கா சொல்றான், மேல் சைல்ட மட்டும் தூக்கி போட சொல்றான். ஏன் மேல் சைல்ட மட்டும் சொன்னான் அப்படின்னா, அந்த டைம்ல வந்து தேவர் ஒன்லி திங்கிங் மேல் சைல்டு தான் வந்து ஒரு ரிபலா மாறி ஒரு ரெபெலியனை லீட் பண்ணுவான் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதாவது இந்த ஜனங்கள் வந்து அடிமையாவே இருக்காங்க, அப்படியே அடிமைத்தனத்திலே இருந்துட்டு போகாம அவங்கள விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா ஒரு மேல் தான் பண்ணுவான், மேல் சைல்டு தான் பண்ணுவான், வளர்ந்து பெரிய ஆளாய் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிதான் மேல் சைல்டெல்லாம் தூக்கி இதுல நைல் நதியில போட சொல்லி சொன்னாங்க. சரியா? சோ சேம் வே இன்னைக்கு வந்து அதுக்கு ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்குன்னா, மேல் சைல்டு டினோட்ஸ் அத்தாரிட்டி, டொமினியன். சோ தி ஃபைட் இஸ் ஃபார் டொமினியன். ஓகே, நிறைய பேருக்கு தோணலாம். நானே ஒரு நாள் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஒரு நாள் நான் சீட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இவ்வளவு கஷ்டமா இருக்கே, இப்படி கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்டேன். சில நேரம் அப்படி தோணுது, எல்லா நேரம் அப்படி தோணல, பட் சில நேரம் அப்படி தோணுது, ரொம்ப ட்ரையா இருக்க மாதிரி இருக்கும்போது இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்னு தோணுது அப்படின்னு கேட்டேன். அப்ப என் ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ வேணா சொல்லு, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வேணாம்னா சொல்லு, நீங்க நிறைய பேர் ரிட்டையர் ஆகி உட்காந்துருக்காங்க பரலோகத்துல, அந்த மாதிரி வந்துடலாம், ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை, ஓன் சாய்ஸ் தான் அப்படின்னு என்ன சொன்னாரு. சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னா, ஆனா உனக்கு அடுத்த ஜெனரேஷன் இதை இப்படி ஃபைட் பண்ணிதான் ஆகணும், யாரோ ஃபைட் பண்ணிதான் ஆகணும்.
ஓகே அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா வந்து அந்த அத்தாரிட்டி எடுக்க வந்து முடியாது. ஆனா நீங்க இன்னொரு விதத்துல டீப்பரா பாத்தீங்கன்னா, நான் இது எவ்வளவு தூரத்துக்கு ஒரு பெரிய ஃபைட்னு சொல்றோம், பட் ஒன்ஸ் யூ கெட் த ஹோல்ட் ஆஃப் இட், அது வரைக்கும் தான் அந்த ஃபைட். ஓகே, ஒன்ஸ் யூ கெட் அ ஹோல்ட் ஆஃப் இட், இட்ஸ் நோ லாங்கர் அ ஃபைட். அதாவது the hold of the revelation, and அது வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரூட் ப்ரொடியூஸ் பண்ற அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டுக்கு தான் நிறைய நேரம் பெரிய பிரச்சனை. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள் கிடையாது. ஸ்ட்ரகிள் வந்தாலும் அவ்வளவு பெருசா இருக்காது. கொஞ்சம் அட்லீஸ்ட் வில் ஹேவ் an idea. ஓகே, சோ தட் இஸ் தி திங். சோ எஸ், இட்ஸ் a battle. அது வந்து இத ஏன் அதை சொல்றேன்னா, இதை வந்து அண்டர்பிளே பண்ணக்கூடாது. இது வந்து ஒண்ணும் இல்ல, இது வந்து சாதாரண விஷயம்ன்ற மாதிரி நினைச்சிடக்கூடாது. ஓகே, இன்னொன்னு என்னன்னா, நிறைய நேரம் நம்ம என்ன இருக்கக்கூடாதுன்னா, இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தா சில கிறிஸ்டியன்ஸ் வந்து ஏதோ ஹாலிடே மாதிரி இருப்பாங்க. அவங்கள பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடக்கூடாது. அவங்களாம் ரிட்டையர்டு கேட்டகரியில இருக்காங்க. ஓகே, தே ஆர் நாட் ஹியர் டு ஃபைட் எனிதிங், தே ஆர் ஹியர். ஓகே, அதாவது என்னன்னா, வேகமா டைம் ஓடிட்டு இருக்கு. People what they don't understand is, unless they take authority and dominion over time and over their life, they are actually going very fast towards their death. They're just running. நான் எந்திரிப்போம் தூங்குவோம், வேலையை பார்ப்போம், இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம். They are going very fast. Okay, if they are not sitting with God and learning these things and taking dominion and authority, they are just walking towards their death. அவ்வளவுதான். இதுதான் வேர்ல்டு போயிட்டு. சோ அதுல வந்து இதுலதான் ஆண்டவர் நம்ம அழைச்சு நமக்கு சில வேலைகளை கொடுக்குறாரு. சோ நம்ம ரொம்ப டாயில் பண்ற மாதிரி தெரியுது சில நேரம். அதனாலதான் அந்த வேர்ஸ் இருக்குல்ல, சாம் 125, அள்ளித்தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறான். ஓகே, அந்த வேர்டை சோ பண்றவன் ஆரம்பத்துல வந்து நம்ம ஹார்ட்ல அந்த சீடை போட்டு அது வந்து அந்த ஃபேஸ் ஆகி அந்த ஃப்ரூட்டை கொடுத்து அது மூலமா அந்த ரிசல்ட் வருது பாத்தீங்களா, அந்த ப்ராசஸ். அந்த ஆரம்ப காலம் வந்து அள்ளித்தூவும் விதையை சுமந்து கொண்டு போறான், அழுது கொண்டு போகிறான். ஏன் அழுதுட்டு போறான்னா, there is a lot of pressure from the natural realm. இது உண்மையிலே ஒர்க் ஆகுமா, இது செய்யணுமா, இவ்வளவு கஷ்டப்படணுமா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது. ஓகே, ஆனா அது அடுத்த வருஷம் சொல்லுது, ஆனால் அவன் அந்த அரிக்கட்டுகளை, அவன் அறுவடை செய்த அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு வரும்போது கம்பீரத்தோடு வருவான். ஓகே, சோ yes, it looks like a battle, but வந்து என்ன சொல்றேன்னா, pray, நீங்க just pray this, pray that you should be caught up into the realm of the spirit. ஜான் சொல்றாருல, come up here. See, இந்த பேட்டில ரெண்டா நான் பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா, the way you are standing and declaring the word and praying in the blood. இது வந்து இதெல்லாம் லெவல் ஆஃப் realm of the mind. ஏன்னா பேட்டில் எல்லாமே மைண்ட்ல தானே இருக்கு. But there is one step higher called realm of the spirit. Okay, so we go, அதாவது ரெண்டுமே இருக்கு. நம்ம இந்த realmலயே ஃபைட் பண்றோம். Okay, but we also enter into the realm of the spirit and deal it from there. எசேக்கியேல்ல வரும், first 2-3 chapters படிச்சீங்கன்னா, the spirit took me high அப்படின்னு வரும். ஆவி எனக்குள் பிரவேசித்து என்னை உயர எடுத்துக்கொண்டது. ஜான் ஆண்டர் சொல்றாரு, கம் அப் ஹியர், இங்க ஏறி வா. ஓகே, சோ எந்த அளவு இது டஃப்பான பேட்டில், அது அந்த டஃப்ன்றத நான் எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன், as far as the mind is concerned, it's a very tough battle. ஏன்னா மைண்ட் கான்ஸ்டன்ட்லி அசஸஸ் தி சிச்சுவேஷன் அண்ட் கிவ்ஸ் ஃபீட்பேக். ஓகே, ஏதாவது ரிசல்ட் வருதான்னு எட்டி பார்த்துட்டே இருக்கும். ஒண்ணுமே வரலன்னா, ஐயோ டஃபா இருக்கே அந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருக்கும். பட் people also give back feedback. என்ன ஒண்ணுமே நடக்கல, என்ன ஜோமிட்டே இருக்கு. இல்ல, people also give us feedback and ask for what has happened, what is the update. ஒண்ணுமே நடக்கல, இவ்வளவு நாள் ஆச்சு, what is happening. நீ இவ்வளவு பண்ற, ஆனாலும் அதுக்குதான் அப்பதான் you have to enter into the realm of the spirit. கேக்குதா? எஸ் பிரதர், இப்பதான் கேக்குது பிரதர். கேக்குதா நான் பேசுறது? இப்பதான் கேக்குது. நடுவுல கட் ஆகும். You have to enter into the realm of the spirit சொன்னீங்க, அதுக்கப்புறம். ஆமா, you have to enter into the realm of the spirit. நிறைய பேருக்கு இன்னும் இது பிராக்டிகலா தெரியல. அகைன் பிரேக் ஆயிடுச்சு. பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட். சரியா?
Can you realm of break the ஆயிடுச்சு. spiritக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா Can you repeat it, Joshua? திருப்பியும் போயிடுச்சு. ஓகே Still it's gone. இப்ப கேக்குதா நான் பேசுறது? இப்பதான் கேக்குது, இவ்வளவு நேரம் கேக்கல. கேட்கலையா? இப்ப கிளியரா கேக்குதா? இப்ப கிளியரா yes. கேக்குது. You finish with enter the spirit realm பத்தி. Just you started. Okay. Yeah. Ah. So enter into the realm of the spirit. Okay. So இப்ப how do I do that அப்படின்னா சிலதெல்லாம் நீங்க செஞ்சாதான் உங்களுக்கு தெரியும் நீங்க அதுக்குள்ள போயிட்டீங்க. In the spirit you do certain things and then you learn about that. It's not like you learn about it and then you do it. Okay, you do it and then you learn about it. So it's like a vision. Vision வந்து you don't get any insight, you just see something and then you learn something. Okay. So same way you just do it and then you learn. So வந்து just read Ezekiel 1 and 2 அது படிங்க, படிச்சுட்டு ப்ரே பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு வந்து do this. Take me into the realm of the spirit. ஏன்னா என்னோட மைண்ட் realm வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதனால அதாவது பிளட் எங்க வருதுன்னா when you are not able to do anything to help you into the end goal is entering into the realm of the spirit தான். அங்கதான் எல்லாமே நம்ம ஹேண்டிலே பண்ண முடியும். இப்போ ஜீசஸ் வந்து அந்த realm தான் இருந்தாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொன்னோன்னே ஹீல் ஆனா. டைம்லாம் இல்ல அங்க. இப்ப நீங்க சொல்லுவாரு ஒரு 10 நாள் ஹீல் ஆவான்லாம் கிடையாது. சொன்னோன்னே என்ன ஹீல் ஆனா. டைம் டிலேயே ஏன் வருதுன்னா நம்ம இன்னும் ஸ்பிரிட்டுக்குள்ள ஃபுல்லா இன்னும் நுழையாதனாலதான் டைம் டிலே வருது. பிளட் ஏன் யூஸ் பண்ண சொல்றேன்னா பிளட் ஹெல்ப் ப்ரொபல்ஸ் us from the realm of the flesh to the realm of the spirit. It's a gatekeeper of the realm. Blood is the gatekeeper of the realm. உங்களை வந்து ஃபிளஷ்ல இருந்து ஸ்பிரிட் realm கூட தள்ளி விடுது, ஹெல்ப் பண்ணுது, pushes you. ஓகே. சோ பிளட் யூஸ் பண்றதே வந்து அந்த ஒரு கோல்ல நம்ம பண்ணணும். ஆண்டவரே நான் ஆவிக்குள்ளாகும்படி உதவி செய்யும். let me be caught up into the spirit அப்படி சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி ஆண்டவரே கேளுங்க. சோ இந்த ஹோல் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் a paradox. என்ன paradoxனா one side you are manly, you are fighting like a warrior. The other side you are like a child asking God constantly, learning constantly. Yes. So it's a combination of moments where you exhibit bravado, where you just declare you பயங்கரமா பேசிட்டு இருக்கீங்க, and then suddenly you slip into moments of a childhood, like a child where you break down and cry to God and ask him to help you. It's a combination of both. That's how it works. That's how it is usually. So you ask God to teach you to how to enter the realm of. ஓகே. இதுல ஜெனரலா இது எல்லாருக்குமே நான் சொல்றேன். சாமுவேல்ட்ட நான் எனக்கு பிடிச்சதே என்னன்னா ஆண்டவர்கிட்ட வந்து கூப்பிடுறாரு, அவனுக்கு என்னன்னே தெரியல. ஏலிகிட்ட போய் கேட்கறான், நீங்க தான் கூப்பிட்டீங்களா அப்படின்றான். அப்ப ஏலி இல்லைன்றா, அப்ப கடைசியா கண்டுபிடிச்சிட்டாரு. ஏலி கண்டுபிடிச்சு சொல்றாரு, அடுத்த விட சவுண்ட் வந்தா கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா அப்ப அப்படியா அப்படின்னா அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா சாமுவேல் கேட்கல. அவன் போய் என்ன சொல்லிட்டான், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அது சொன்னது அப்படியே சொல்லிட்டான். அன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சவன் தான் வாழ்நாள் வரைக்கும் அவன் கேட்டுக்கிட்டே இருந்தான் காட்ஸ் வாய்ஸ். ஓகே. சோ என்ன சொல்ல வரேன்னா லைக் a child வந்து you should really sometimes you cry, you sort of sit and cry before God, ask God to help you. ஏதாவது என்னன்னா எது வார்த்தை இருக்கு, ரத்தம் இருக்கு, இதெல்லாம் எங்கெங்க எடுத்து எதை போட்டு எங்கிட்டு போட்டு அப்ளை பண்ணணும்ன்றதுல நமக்கு ஒரு கைடன்ஸ் தேவை. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் தேர்ட் பர்சன் ஆஃப் தி ட்ரினிட்டி அவரை பத்தி சொல்லும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவாருன்னு சொல்லி he will lead into all truth, he will lead into all victory. ஏன்னா ட்ரூத் வந்தா விக்டரி வந்துடும். because you know the truth, you will be set free. So he leads you into all truth eventually to victory. ஓகே. சோ அந்த இதே நம்ம மறந்துடவே கூடாது. இப்ப இந்த மாதிரி இப்ப சிஸ்டர் சொன்ன மாதிரி இப்ப எனக்கு 4 நாள் ஒரு மாதிரி ட்ரையா இருக்கு, ஒண்ணுமே நடக்காம மாதிரி தெரியுதா, nothing wrong in going to the presence of God, breaking down and அந்த எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷனையும் taking it to God. இப்ப எல்லாரும் கேக்குறாங்க, உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது, உங்களுக்கே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. அப்ப அதெல்லாம் கொண்டு போய் ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி இருக்கே, நான் அப்படி சத்தத்தை கேட்கணும், இந்த விஷயத்துல நான் I should enter the realm of the spirit.
அவர் சொன்ன மாதிரி ஐ நீட் டு ஹேவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ நீட் டு கெட் இன்டு தி ஸ்பிரிட் ரெல்ம் அப்படின்னு எனக்கு கேளுங்க. ஏன்னா நான் ஐ ஹேண்டில் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தட் வே, எஸ்பெஷலி இந்த ஒரு ஃபேஸ் வரும்போது ஐ ஜஸ்ட் ப்ரே அண்ட் என்டர் இன்டு தி ரெல்ம் ஆஃப் தி ஸ்பிரிட். அங்க இருந்து there is a place of authority, you can handle things a lot better. ஓகே, நிறைய நேரம் டிஃபீட் நான் ஃபேஸ் பண்ண நிறைய டிஃபீட் காரணமே வந்து என்னன்னா நான் இந்த ப்ராசஸ் செய்யாம விட்டதான். somehow you forget it or you are too frustrated to do it, அந்த மாதிரிலாம் sometimes it happens, but it's not impossible. Anytime you can do, because you have the born again spirit inside us. It's highly possible. Okay, is that okay? Yeah. இந்த ஒரு யாரும் இன்னும் கேட்கலன்னா ஒரே ஒரு இது கேட்கிறேன் ஃபார் அதர்ஸ் சேக். தேங்க்யூ ஸோ மச். இப்போ மெனி ஆஃப் அஸ் வி ஆர் சிங்கிளா வி ஆர் கம்மிங் டு அண்ட் ஹியரிங் ஆல் தீஸ் மெசேஜஸ், and many of us are bothered about our children or spouse learning these things. So அப்படி வரும்போது அவங்க வரலையேன்னு சொல்ல நின்று போயிடலாம், இல்ல கேட்காம விடலாம், இல்ல ப்ராக்டிஸ் பண்ணாம விடலாம். So can you tell us how you told me many years ago, and I know I'm seeing that effect. So can you say how when we follow, how it changes others also, and that will give us hope. And இதுல பிளட்டும் ஸ்பிரிட்டும் வேர்டும் எவ்வளவு தூரம் ஒர்க் ஆகுது in that the whole family will be able to be wherever we are, or everybody likes to go as a family. அப்போ நிறைய பேருக்கு கொஸ்டினும் அந்த இது வந்து வந்து ஏன் என் பிள்ளைங்க என் ஹஸ்பண்ட் என் ஒய்ஃபும் இன்னும் இதா பண்ணலையே, நான் மட்டும் இது பண்ணி என்ன பிரயோஜனம், அந்த மாதிரி எல்லாம் சில சமயத்துல சோர்வு வருது. சோ கேன் யூ இருக்கு நிறைய டைம் இந்த பாதையில? இப்ப நீங்க வந்து அதை என்கிட்ட முன்னாடி கேட்டிருக்கீங்க. Yeah, and I'm actually what you told me இன்னைக்கு நான் பார்க்கிறேன். நான் என்ன சொன்னீங்க like you to share it. Sure, can I share it? Yeah. Actually many years ago, 6-7 years ago, when we started all this and following grace and all that, வீட்ல யாருமே அதை இது பண்ணல, நிறைய எதிர்ப்பு, நிறைய struggle. Many times I will be always alone. அந்த மாதிரி நிறைய டைம் ஜாஷுவா ஃபோன் பண்ணி பேசும்போது ஒண்ணு he said, I remember எக்ஸாக்டா எந்த இடத்துல நின்று அதை கேட்டேன். He said, you keep pursuing the Lord. நீங்க வந்து இப்ப கர்த்தர் உங்களுக்கு காட்ட சத்தியத்தை பாதைய நீங்க போய்கிட்டே இருங்க. You are setting an atmosphere in your home. நான் அப்ப கூட கேட்டேன், நிஜமா அந்த அட்மாஸ்பியர் என்னால செட் ஆகுதா? எனக்கு அப்படி தோணலையே, நான் the weakest மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும் போது he always used to tell me, keep doing what you're doing, keep pursuing the Lord, keep pursuing the truth, what you're hearing, and you are setting the atmosphere in your home, and that will give you authority. And today, after so many years, I am seeing that happening. நிறைய டைம் என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுத்ததே இல்லை, சொல்லி கொடுத்தாலும் அவங்க ரிபெல் பண்றாங்க, ஒரு ஸ்டேஜ்ல விட்டுட்டேன். ஆனா டுடே ஐ ஆம் சீயிங் த ஃப்ரூட் ஆஃப் இட். ஃபுல்லா 100% பார்த்துட்டேன்லாம் சொல்லல, பட் ஆல் ஆஃப் யூ நோ மை சன் இஸ் புட்டிங் சம் திங்ஸ், மை டாட்டர்ஸ் ஆர் டூயிங், சில பிரேக் த்ரூஸ் வரணும். பட் திஸ் இஸ் வாட் என்னுடைய சாட்சி என்னன்னா, ஸோ திஸ் இஸ் what I have seen partly, but I'm still pursuing, still doing that. So I would like Joshua to continue this. நான் உங்க கிட்ட கேட்கும்போது நான் என்ன சொன்னேன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள், அப்புறம் பிள்ளைங்க இருக்காங்க. இது மெயின் ரிலேஷன்ஷிப் தான். ஓகே, சில்ட்ரன் அண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இதுதான் மெயின் ரிலேஷன்ஷிப். இதுல பாத்தீங்கன்னா there is physical union. ஓகே, ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா there is physical union. அதே மாதிரி மதர் அண்ட் சில்ட்ரன் ஆர் ஃபாதர் அண்ட் சில்ட்ரன் சொல்லும் போது physical union இருக்கு. அவங்க flesh of the flesh and the bones of the bones மாதிரி flesh and blood, சேம் மை flesh and blood சொல்றோம்ல, ஏன்னா உங்களுடைய ரத்தம் உங்களுடைய இதுன்னு சொல்றோம். ஸோ சேம் ஃபேமிலி அப்படி இருக்கும்போது இதுல வந்து பிசிக்கல் யூனியன் இருக்கு.
அப்புறம் சைக்காலஜிக்கல் ஆர் மென்டல் யூனியனும் இருக்கு, இமோஷனல் யூனியனும் இருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் இமோஷனல் யூனியன் இருக்கு, பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரனா இருந்தாலும் இமோஷனல் யூனியன் இருக்கு. ஆனா இதை தாண்டி there is something called spirit union. ஸோ அவங்கள பிசிக்கலா நீங்க ரீச் பண்ண முடியல, இமோஷனலா அவங்கள ரீச் பண்ண முடியல. ஓகே, அங்க எல்லாத்துலயும் ஸ்ட்ராங் ஹோல்ஸ் இருக்கு. அவங்க நீங்க சொல்றது அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது, ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, இல்ல ரீச் பண்ண முடியல. வாட் எவர் யூ ஹேவிங் in the spirit there is no such thing. So what you are seriously pursuing and building in your spirit is an asset for the entire family. Anytime anybody can tap into it. Okay, so even sometimes நீங்க பண்ணதோட அவங்க பெட்டராகவே பண்ணலாம், நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு மேண்டல் ஸ்பிரிட்டை ரிசீவ் பண்ணி அதை ஒரு 50% யூஸ் பண்ணிருக்கீங்க. மீதி 50% your children or your spouse can pick it up later on and they can do it. Okay, so அதனால நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன்னா ஸ்பிரிச்சுவல் யூனியனை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்படின்னா you understand you are united in the spirit, so whatever you are receiving from the Lord in the spirit and building it, அது கண்டிப்பா அவங்களுக்கு போகும். அதை just believe that and you just continue. ஏன்னா பர்டிகுலரா என்ன செய்யக்கூடாதுன்னா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கன்றப்ப டோன்ட் பீட் தம் வித் பைபிள். தட் இஸ் த ப்ராப்ளம். நிறைய பேருக்கு அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி திருப்பி செஞ்சுன்னு பாக்குறாங்க. அப்படிலாம் செய்ய முடியாது. யூஸ் த ஸ்பிரிட் யூனியன் அண்ட் ஜஸ்ட் டூ இட் அண்ட் இட் வில் ஹேப்பன். ஸோ அன்னைக்கு நான் யார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தேன், லிட்டரலாவே டெல்லிங் அபிஷேக் டாக்டர் தனுஜாஸ் சன் வந்து seems to have understood what I am preaching much better than herself அப்படின்னு சொன்னேன். அவங்களோட நல்லாவே அவங்க புரிஞ்ச மாதிரி தெரியுது. some of the posts, I am not attributing, நான் பேசுனது மட்டும்தான் வச்சு டைப்பிங் நான் சொல்ல முடியாது. he has his own journey in the Lord, but still the fruit is there. Okay, so what I want people to become is he is going in that journey in a very good way. That's what I could see. Okay, so I was telling somebody, so இதுதான் இம்பாக்ட். இப்படி இம்பாக்ட் இருக்க வாய்ப்பு அதிகம் இருக்கு. ஸோ அதனால நான் எல்லாருக்குமே சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை யாரும் ரொம்ப டிஸ்கரேஜா இருக்கீங்க, உங்க ஃபேமிலி பத்தியோ பிள்ளைங்களை பத்தியோ, நீங்க ஒண்ணு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஆண்டரோட காரியங்களை பத்தி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, வேர்டு பத்தி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, தப்பானதை ஏதோ பிடிச்சிட்டு இருக்காங்க எப்படி நீங்க நினைச்சீங்கன்னாலும், டோன்ட் பி டிசீவ்ட் பை த டெவில் பை வாட் யூ see. You rather continue. Okay, continue declaring, continue praying for them. God will bring the result. It may take time. இப்ப உங்க கேஸ் நடந்த மாதிரி 6 years it happened. So don't really worry about that. But you continue taking authority over that. Never stop praying for their protection. The devil will tempt you. என்னதான் நீ ஜெபம் நடக்கல, ஜெபத்தை நிறுத்தணும். No. Keep praying for their protection. Keep covering them with the blood of Jesus. Keep declaring victory over them. பண்ணிட்டே இருங்க. No matter what they are doing to you or they are telling you, that's all deception. Everything is bound to change. ஓகே, பால் எழுதுறாருல, காண்கிறவைகள் அனித்தியமானவைகள். அதுதான் உங்க ஸ்பௌஸோ உங்க பிள்ளைங்களோ ஒரு மாதிரியா இருக்குது, அனித்தியமானது. அது நித்தியமானது இல்லை, அது காணப்படுகிறது தானே, அனித்தியமானது. காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படாதவை என்னது? ஆவி, ஆவியில நடக்கிற காரியங்கள், ஆவியில கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற கிரியைகள். உங்க பிள்ளைங்க வந்து இன்னைக்கு மோசமான நிலைமையில இருக்கலாம், அவன் குடிக்கிறான், ட்ரக் அடிக்டா இருக்கான்னு நீங்க சொல்லலாம். இல்ல என் பொண்ணு வந்து என் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, அது தப்பான வழியில போகுது, அது வந்து கேள்விப்பட மாட்டேங்குது நீங்க சொல்லலாம். இல்ல என் ஹஸ்பண்ட் வந்து சண்டை போடுறாரு, என் கூட எப்ப பார்த்தாலும் அடிக்கிறாரு, சண்டை போடுறாரு. இல்ல என் ஒய்ஃப் வந்து இப்படி இருக்காங்க, நான் சொன்னா கேட்க மாட்டேங்குது. வாட் எவர், அதெல்லாம் காண்கிறவர்கள். சப்ஜெக்ட் டு சேஞ்ச், சப்ஜெக்ட் டு சேஞ்ச். டோன்ட் ஃபர்கெட் தட். ஜஸ்ட் கண்டினியூ இன் தி ஸ்பிரிட். அதான் நான் சார்பல் சிஸ்டர் உங்களுக்கு சொன்ன மாதிரி, இஃப் யூ கோ இன்டு தி ஸ்பிரிட் ரெல்ம், இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாவே தெரியும். யூ வில் நோ தட் யூ ஆர் இன் a position of advantage. இன்னைக்கு நீங்க சீன் ரெல்ம் வச்சே டீல் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு அது கான்ஃபிடன்ஸே வந்துடும். இல்ல இன்னைக்கு பார்க்க அப்படி இல்லை, ஆனா ஐ எம் டூயிங் சம்திங், ஐ நோ இட் வில் சேஞ்ச். உங்களுக்கு உறுதியான நம்பிக்கை வந்துடும். இன்னொன்னு மெயினா தெரிய வரும், தட் யூ ஆர் ஹேவிங் அத்தாரிட்டி ஓவர் தி என்டையர் சிச்சுவேஷன் ஸ்பிரிட்ல இருந்து பார்த்தா தெரியும். அதனால யோவான் வந்து ஏறிவான் ஆண்டவர் சொன்னப்போ மோசமான டைம். ஏன்னா யோவான் வந்து ராஜ்யத்தை பத்தி புக் எழுத போறாரு இப்போ. ஆனா தேவ பிள்ளைகளை அடிச்சு கொண்டுகிட்டு இருக்காங்க. இதுதான் நடக்குது. ராஜ்யம்னா என்ன? அத்தாரிட்டி, ஆளுகை. இப்ப எப்படி இருக்குன்னா, இப்ப வந்து இப்ப தமிழ்நாட்டுல திமுக ஆளுங்கட்சியா இருக்கு. இப்ப வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறேன்னு இருக்கும் போது ஆளுங்கட்சிக்காரங்களை தூக்கி வரிசை ஜெயில போட்டுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அதோட கொண்டுகிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அது என்ன கேட்பாங்களே, என்னங்க உங்க கட்சி ஆளுகைன்றீங்க, ஆனா என்ன இப்படி இருக்குன்னு கேட்க மாட்டாங்களா? உங்க கட்சிக்காரனே செத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன். ஏசு ராஜாவா இருக்கிறாருன்னு இவங்க லெட்டர் எழுத போறான். இயேசுவின் ராஜ்யம் வந்து விட்டதுன்னு லெட்டர் எழுத போறான். ராஜாக்கள் என்னைய ஒன்னே ராஜா வாக்கிட்டாருன்றான், ஆனா இங்க செத்துட்டு இருக்காங்க எல்லாரும். How do you reconcile that? How do you explain that?
ஸோ அப்பதான் ஆண்டவர் வந்து சொல்றாரு கம் அப் ஹியர், ஆவியில வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஸோ அந்த சிச்சுவேஷனே ஒருத்தன் ஆவியில எழும்பும் போது அவனால வேலை பார்க்க முடியும்னா, அவனால அதை ஹேண்டில் பண்ண முடியும்னா நம்ம சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியாதா? முடியும். ஸோ see in the spirit, handle things in the spirit. தேங்க்யூ. திரும்ப சொல்றேன், எனக்கு ஆவிக்குள்ள எப்படி போறதே தெரியலன்னா தயவுசெய்து இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்ச பிறகு நைட் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எல்லா வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் 15 நிமிஷமோ உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் அந்த ஆவிக்குள்ளாகணும், எனக்கு உதவி செய்யுங்க. நான் இந்த மீட்டிங்ல நல்லா திரும்ப சொல்றேன், நான் இப்ப பேசுறது மட்டும் கேட்டுட்டு இதோட வேலை முடிஞ்சு நான் ஆஃப் பண்றதுக்காக இந்த மீட்டிங் இல்ல. அப்படி இந்த மீட்டிங் ஒர்க் ஆகாது. இப்ப இந்த மீட்டிங் முடிச்சு அடுத்து நான் என்ன சொல்ல வரேன்றதுக்காக காத்திருந்து அடுத்த மீட்டிங் தான் வருவீங்கன்னு சொன்னா ஒர்க் ஆகாது. ஓகே, நான் 12th படிக்கும் போது 2 விதமான டியூஷன் இருக்கும். ஒரு டியூஷன் என்னன்னா டியூஷன்ல போய் உட்காந்து அவங்க சொல்லி கொடுக்குற மட்டும் கேட்டு போனா போதும். இன்னொரு விதமான டியூஷன் என்னன்னா டியூஷன்ல சொல்லி தருவாங்க நிறைய. அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் வச்சு வீட்டுல இருந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். பண்ணாதான் அது ஒர்க் அவுட் ஆகும். இது அந்த மாதிரி டியூஷன், சரியா? ஸோ அதனால நான் சொல்றேன் எல்லாம், அதோட நீங்க அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு போயிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. நான் சொல்றதை கவனிச்சு நீங்க செய்யுங்க. போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஆசி ஃபுல் ஆகணும். ஐ வாண்ட் டு பி காட் அப் இன் தி realm of the spirit. நான் செய்யணும். நான் திருச்சி போனப்போ சில பேரை சந்திக்கும் போது அவங்கள்ட்ட பேசும்போது நல்லா ரிசல்ட் இருக்குன்றத சொன்னாங்க. அவங்க எல்லாம் யாருன்னா, நான் சொன்னதை கேட்டு அதுக்கப்புறம் போய் அவங்க ஃபாலோ அப் பண்றாங்க. அவங்கள்ட்ட ஆண்டவர்கிட்ட உட்காந்து கேட்கறாங்க. ஆண்டவர் அவங்ககிட்ட தனியா பேசுறாரு. புரியுதா? நான் சொல்றதை மட்டும் கேட்டுட்டு போறவங்க சக்தி அவங்க என்னால சொல்ல முடியாது. ஆனா உறுதியா சொல்ல முடியாது. ஆகலாம், ஆனா உறுதியா சொல்ல முடியாது. நான் சொன்னதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க் ஏற்படுத்துது. அதை ஸ்பார்க் அவங்க எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சு அவங்க ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட பேச சொல்லி கேட்கறாங்க. பாத்தீங்களா? அவங்க நிச்சயமா அவங்க எதுக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த பதிலை பெற்றுக் கொள்வாங்க. ரைட், நெக்ஸ்ட். பிரதர், இன்னொரு கொஸ்டின். அந்த எலிசாவோட எலும்புல வந்து பட்டு அந்த ஒருத்தன் உயிரடைஞ்சான் பாத்தீங்களா? அப்ப அந்த ஒரு விஷயம் சொன்னீங்க, அவரோட ஸ்பிரிட் அங்க இருந்ததுன்ட்டு. அது எனக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். அதான் எனக்கு அன்னைக்கு கேட்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு என்ன கேக்குறீங்க அதை பத்தி? அந்த நாம இப்ப உயர ஏறும் மனிதனுடைய ஆவினா நம்ம போய் அது ஒரு இடத்துல இருக்கும், ஆண்டோட சமூகத்துல இருக்கும், இல்லைன்னா பரதீசு அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும். ஆனா நீங்க இங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல, அதுதான் எனக்கு. அதாவது நான் என்ன சொன்னேன்னா, ஸ்பிரிட் வந்து அது வந்து காலம் நேரம் எல்லாம் தாண்டினது. டைம் ஸ்பேஸ் அண்ட் மேட்டர். அதாவது இந்த நேச்சுரல் ரெல்ம் தான் டைம் ஸ்பேஸ் அண்ட் மேட்டருக்குள்ள அடைபட்டது. ஓகே, உங்க பாடி வந்து டைம் ஸ்பேஸ் அண்ட் மேட்டருக்குள்ள இருக்கு, அந்த ரெல்ம்ல இருக்கு. ஓகே ஓகே. அதாவது அது மகிமை அடையாத சரீரம். ஓகே, மகிமை அடைந்த சரீரம் இயேசுவோட சரீரம் பாத்தீங்கன்னா பூட்டப்பட்ட ரூம்குள்ள வர்றாருல. ஆமா. அப்புறம் இங்க இருந்து எம்மாவு நடந்து போறாங்க, அவரோட கூட போயிட்டு அப்புறம் திடீர்னு மறைஞ்சு போறாரு. ஸோ டைம் ஸ்பேஸ் அண்ட் மேட்டரையே வந்து கண்ட்ரோல் பண்றாரு. இது மகிமை அடைந்த சரீரம். ஓகே, ஆனா ஈவன் பிலிப்போ கூட கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு போய் விட்டாருன்னு வருது. ஆமா. ஸோ ஸ்பிரிட் ரெல்மே வந்து வேற, அது ரொம்ப பவர்ஃபுல் ரெல்ம். ஸோ மனுஷனுடைய ஆவி, கர்த்தர் தந்த ஆவி இருக்கு, அந்த ஆவி வந்து ஆவிக்குரிய மண்டலத்தோட சம்பந்தப்பட்டதா இருக்கனால அதால ஒரே நேரத்துல பரலோகத்தில் இருக்க முடியும், பூமியில இருக்க முடியும். ஓகே, தேவனோடு இருக்கு அப்படின்னாலும் அதே நேரத்துல அந்த நபர் வந்து நபருடைய சரீரமும், ஏன்னா சரீரம் உயிர்த்தெழுதல 4 காய் காத்து இருக்கிறது. சரி. அதாவது அதான் பவுல் அதை என்ன எழுதுறாருன்னா, கிறிஸ்துக்குள் மரித்தவங்க நிறைய பேர் மரிச்சிட்டு இருந்தாங்க அந்த நாட்கள்ல, ரத்த சாட்சியாவே மரிச்சிட்டு இருந்தாங்க உபத்திரவத்து நிமித்தமா. அது அவங்கள பத்தி எழுதுறாரு. எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கிறிஸ்தவனுக்கு வந்து ஒருத்தர் மரித்தாலே அது எண்டே கிடையாதுல்ல. எதுக்கு எண்டு கிடையாது? ஆவியும் அன்னைக்கு மரிக்கல, ஆத்மா மரிக்கல, சரீரம் மட்டும்தான் மரிச்சிருக்கு. சரி சரி சரி. அப்ப சரீரத்துக்கு எண்டு இல்ல, சரீரம் ரிவைவ் ஆகணும். சோ மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி. சோ தி ஸ்பிரிட் வந்து இஸ் a guarantee. சோ ஸ்பிரிட் என்ன பண்ணுனா இஸ் a guardian. அது வந்து அங்க வெயிட் பண்ணுது, கிரேவ்ல வெயிட் பண்ணுது. சோ கிரேவ்ல வெயிட் பண்ணா அது பரலோகத்துல இல்லையா அப்படின்னா கிடையாது. அது ஒரு கால பரலோகத்தை வச்சுட்டு ஒரு காலத்துல இங்க வச்சுட்டு உட்காந்துருக்கு. இப்ப எல்லா பரிசுத்தவான்களும் அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படிதான் அர்த்தம். அவங்களுடைய ஆவி வந்து காத்து இருக்குது. ஆமா,
ஓ சரி சரி. நான் அது என்னன்னா நம்ம அவங்க பரதீசோ வேற இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இது வரைக்கும் அதான் கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா இது ஏன் ப்ராப்ளம், ஏன் இந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம்னா, நம்ம வந்து சரீரம் மாதிரியே யோசிக்கிறோம் ஆவியையும். ஆ ஆ ஆ உங்க சரீரத்தை ஒரே நேரத்துல இங்கேயும் அங்கேயும் வைக்க முடியாது. வைக்க முடியாது. ஆனா ஆவி அப்படி இல்லை, ஆவியால முடியும். முடியும். சரி. இப்ப நம்ம ஆவியை பெற்றவர்கள் நம்ம ரட்சிக்கப்பட்டவங்களோட ஆவி மட்டுமா பிரதர்? இல்ல எல்லாருடைய ஆவியுமே இல்ல இருக்குமா? நான் ஆ அதாவது அதான் என்ன விஷயம்னா, ஆ ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஆவி ஏற்கனவே இருக்கு. இருக்கு இருக்கு இருக்கு. ரட்சிக்கப்படாதவனுக்கு ஆவியே இல்லை. இல்ல. ஆ ஓகே, சோ அவன் வந்து நியாய தீர்ப்பு நாள்ல மட்டும்தான் எழுந்திருக்க முடியும். ஓகே ஓகே ஓகே. அது தேவனுடைய வல்லமைதான் எழுப்புறான். ஏன்னா நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி தேவன் எழுப்புறாரு, அது வேற விஷயம். சரி சரி. ஆனா பரிசுத்தவானுக்கு அப்படி இல்லை. அவனுக்குள்ள நித்திய ஜீவன் ஏற்கனவே வந்துருச்சு ஆவி நிமித்தமா. ஓகே அதுதான் டிஃபரன்ஸ். ஓகே. இப்ப புரிஞ்சுது பிரதர். இப்ப வந்து அவங்க வெயிட் பண்றாங்க, மறுபடியும் அந்த ரெசரக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். எஸ் எஸ். ஓகே ஓகே. தேங்க்யூ. Anybody else? சரி, வேற எதுவும் இல்லைன்னா நான் ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்றேன் ஷார்ட்டா. இதெல்லாம் இன்னைக்கு பேசலாம்னு நினைச்சேன், பட் இன்னைக்கு வீடியோ எனக்கு வர முடியாதனால நான் பேசுறேன். பட் இது ஷார்ட்டா சொல்லிடுறேன். இதை மேபி சண்டே ஷீக்கம் கண்டினியூ. இன்னைக்கு நான் ஒரு வசனம் வாசிச்சேன், ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. லூக்கா 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. லூக்கா 2 கடைசி. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஓகே, இயேசுவானவர் ஓகே ஞானத்திலும் அப்புறம் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். விருத்தி அடைந்தார். ஓகே, சோ இதுல முக்கியமான வேர்ட்ஸ் பாருங்களேன். இயேசுவானவர், அப்புறம் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் எதுல விருத்தி அடைந்தார்? ஞானத்தில், வளர்த்தில், ஸ்டேச்சர், விஸ்டம், ஸ்டேச்சர், அப்புறம் வந்து தேவ கிருபை, கிரேஸ் அண்ட் ஃபேவர். இது 4 டெய்லி என்ன பண்ணிட்டே இருந்தாரா? இருந்தாரு. இந்த இயேசுவானவர் அப்படின்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசுவானவர் என்பவர் நித்திய வார்த்தை. அவர் நித்திய வார்த்தை, ஆதியிலே இருந்த வார்த்தை, திரியகத்தின் 2ஆம் நபர், பல பரிமாணங்களிலே தன்னை ஒரே நேரத்தில் வெளிப்படுத்தக்கூடிய சர்வ வல்லவர். அவர் பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் என்று அறியப்பட்டவர், யாவே என்று அறியப்பட்டவர். அவ்வளவு பெரியவர் அவர். அந்த பெரியவர் பூமியை உண்டாக்கினவர். அவர் மனுஷ ரூபம் எடுத்து பூமிக்கு வராரு. எதற்காக வராரு? குமாரன்னா என்னன்னே தெரியாம போச்சு. ஆதாம் அதை தொலைச்சிட்டான், அந்த ஐடென்டிட்டியே காணா போச்சு. இப்ப குமாரன் ஆவியை உடையவன், ஆவி இல்லாதவனா மாறிட்டான் ஆதாம். இப்ப திரும்ப ஆவி உடையவராக இவர் அனுப்பப்படுகிறார். பிந்தின ஆதாமாக அனுப்பப்பட்டு இவர் பூமிக்கு வருகிறார். அவர் பூமிக்கு வந்து இப்ப பிந்தின ஆதாமா வாழ்ந்து காட்டி, அது மட்டும் இல்ல, முதல் ஆதாமுக்கு மூலம் மரணம் ஆண்டு கொண்டது. ஆனா இவர் மரணத்தை மேற்கொண்டு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் இவர் ஆளுகை செய்கிறார். முன்னாடி மரணம் ஆண்டு கொண்டது, இப்ப இவர் ஆளுகை செய்கிறார். இந்த ப்ராஜெக்டுக்காக வந்திருக்காரு. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு மரணத்தை மேற்கொள்றது, அது ஒண்ணு. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குமாரத்துவத்தை நமக்கு போதித்து நமக்கு தெரியப்படுத்துறது. குமாரத்துவம்னா என்ன அப்படின்னு நம்ம காட்டுறது. சோ இந்த 2 வேலைக்காக அவர் வந்திருக்காரு. சோ ஒரு குமாரனா எப்படி வாழ்றது, ஆவியுடையவன் எப்படி வாழ்றது காட்டுறதுக்காகவும் இதுக்கு வந்திருக்காரு. சோ இந்த 2வது பாட்டை விட்டுருங்க, மரணத்தை மேற்கொள்றதை விட்டுருங்க. நான் இந்த பாட்டை பத்தி பேசுறேன். இந்த குமாரனா வாழ்வதற்காக இந்த பூமிக்கு வந்த இயேசுவானவர், அவர் தான் இயேசுவானவர். அப்படின்னா குமாரனா வாழ்படி வந்தவர். நித்திய வார்த்தையா இருந்து ஆனா தம்மை வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலே வந்தவர். அவர் எதுலாம் அவருக்கு தேவைப்படுது பாருங்களேன். He had to grow in stature, wisdom, favor and grace. இது 4 அவர் வளர வேண்டியது அவசியமாய் அவருக்கே இருந்துச்சு. அப்ப இன்னைக்கு நாமும் அதே இதுல வந்திருக்கோம், அதே ஆர்டர்ல வந்திருக்கோம், அதே தேவகுமாரர்களாய் நாமும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அப்ப நமக்கு இந்த 4 விஷயம் தேவையா இல்லையா? ஸ்டேச்சர் வேணும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நான் ஏதோ தாழ்மையா இருந்துட்டு போயிடுறேன். இங்க ஓரமா ஸ்டேச்சர்னா, வளர்த்தினா ஸ்டேச்சர். அவரை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, இவர் என்ன, யார் இவரு,
இவருக்குள்ள ஏதோ விசேஷம் இருக்கு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்களாம். ஃபேமஸ் ஆனார் மாதிரி எனக்குரிய. ஏன்னா அவருக்குள்ள சில குவாலிட்டிஸ், அப்படிப்பட்ட குவாலிட்டிஸ், குணாதிசயங்கள் காணப்பட்டது. ஞானம், அவருடைய ஞானம் வந்து அதிசயமா இருந்தது, ஆச்சரியமா இருந்தது. 12 வயசுல தேவாலயத்தில் உட்காந்து பேசுறாருல, எல்லாரும் ஆச்சரியப்படலையா? சோ ஞானம், அதுக்கப்புறம் கிருபை, அப்புறம் தேவ தயவு. அப்படின்னா இதுல இந்த நான் இது எல்லாமே நமக்கு தேவைதான், எல்லாத்துக்கும் நம்ம ஜெபம் பண்ணணும். இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதனால பேசுறேன், இந்த ஃபேக்டர் பத்தி பேசுறேன். இந்த ஃபேவர் 4வது இருக்கு, மனுஷர் தயவு. சூப்பரா வருது, மனுஷர் தயவு. தேவ தயவு மட்டும் இல்ல, மனுஷர் தயவு. தேவ கிருபை வந்துருது, தேவ கிருபை தான் மனுஷர் தயவாக வெளிப்படுகிறது. மனுஷர் தயவுலே அவர் அதிகரித்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு மனுஷர் தயவு தேவைப்பட்டது. எங்க எழுதி போடுங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு மனுஷர் தயவு தேவைப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுக்கு மனுஷர் தயவு தேவைப்பட்டது, அதை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். அப்ப நமக்கு மனுஷர் தயவு வேணுமா வேணாமா? அநேக பேர் கதவுகள் திறக்காம இருக்குது, வாழ்க்கையில தடைப்பட்டு இருக்குது. காரணம் மனுஷர் தயவு வேணும்னு நம்ம ஜெபம் பண்ணவே இல்லை. அதான் பிரச்சனை. எத்தனை பேர் ஜெபம் இருக்கீங்க மனுஷர் தயவு வேணும்னு? ஜெபம் இருக்கீங்களா? ஏன்னா ஒரு நாள் ஆண்டவர் என்ன சில பேர் சொல்லுவாங்கல்ல, செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்காங்க மாதிரி என்ன கேட்டார். ஏன் நான் உனக்கு ஒண்ணுமே செய்யல கேக்குறியே, நீ இந்த மனுஷர் தயவை பத்தி நீ அது அது வேணும்னு கூட கேட்கறதுல நீ அதை விரும்ப மாட்டேங்கிற, உனக்குள்ள அந்த பிரச்சனை இருக்குன்னு ஆண்டவர் எனக்கு காட்டுறாரு. எப்ப பார்த்தாலும் சொல்றது எனக்கு எவன் உதவியும் தேவையில்லை, எனக்கு எவன் உதவியும் தேவையில்லை, இப்படி சொல்லிருக்கீங்களா? இல்லைங்க, நான் கர்த்தரே நம்பிக்கை. கரெக்ட், கர்த்தர் தான் அவன் உதவி உங்களுக்கு கிடைக்க பண்றாரு. அப்படிதான் ஒரு மெத்தட் ஒன்று வச்சிருக்காரு. அவரு இயேசுக்கே அந்த மெத்தட் யூஸ் பண்ணிருக்காருன்னா உங்களுக்கு யூஸ் பண்ண வர மாட்டாரா? மிஞ்சிய நீதிமானா இருக்கக்கூடாது சார், நோ பால் போடக்கூடாது. சும்மா போயிட்டு நாங்க எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படியே வாயில சொல்லிட்டே இருக்குது. எவன் உதவியும் தேவையில்லை, நோ மனுஷர் தயவுன்னு கர்த்தர் தான் ஒண்ணு வச்சிருக்காரு. He puts the right people at the right place to help you. And I don't know, if you have a problem, check with God. அவர் தான் இந்த சிஸ்டம் கொடுத்திருக்காரு. மனுஷ தயவை நான் கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முட்டாள்தனமா கூட பாருங்க, எஸ்தர் போயிட்டு எனக்கு என்ன இவன் தெய்வம் தேவையில்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இல்ல, மனுஷ தயவு ஏற்பட்டு சொல்லி அந்த மாதிரி போச்சு. போகும்போது வாசல் திறந்தது. நிறைய கிறிஸ்தவங்க வெளியே போய் எதுவுமே அட்டெண்டே பண்றது இல்லை. ஏன்னா மனுஷ தெய்வம் ஒண்ணு இருக்கு, அதை கர்த்தருக்கு வச்சிருக்காரு, அது நமக்கு இருக்கு, நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு விசுவாசம் அதை பத்தி அறிவு இல்லை. சோ இது ரொம்ப தேவையானது. ஓகே, மனுஷ தயவு என்பது நல்லது, கர்த்தர் கொடுக்குற மனுஷ தயவு. நான் என்ன சொல்லலைன்னா, ஒரு மனுஷன் நமக்கு தேவை இருக்கணும், நம்ம காலைல போய் விடுவது வந்து நான் சொல்லவே இல்லை. ஜெபித்துட்டு போறது, கர்த்தாவே நான் இந்த அதிகாரியை சந்திக்க போறேன், இந்த வேலைக்கு நான் போறேன், மனுஷ தயவை கட்டளையிடும், எனக்கு அது வேணும் அப்படின்னு ஜெபிக்கிறது. அது இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுறேன், இயேசு கிறிஸ்து எப்படி மனுஷ தயவுல வளர்ந்தாரு? இந்த 4 விஷயத்தை எப்படி வளர்ந்தாரு? அதுக்கு அவர் என்ன பண்ணாரு? என்னதான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு? அப்போ யாராவது சொல்ல முடியுமா? அவரு கர்த்தர் கிட்ட நான் ஹீப்ரூஸ்ல இருந்து இது பண்றேன். அவர் வந்து உரத்த சத்தமாய் ஜெபித்தான்னு இருக்கு. அப்புறம் லூக்கால அந்த இடத்துல அவரு போய் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தான்னு இருக்கு. அப்புறம் வேற என்ன இருக்கு? லூக்கா 4ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து தேவாலயத்துல போய் இத ஸ்க்ரோல கேட்டு வாங்குற, சரியா? வாங்கும்போது அவங்க வந்து ஏசாயா 61 கொடுக்குறாங்க. அதை படிச்சுட்டு சொல்றாரு, நீங்கள் கேட்ட அந்த வேத வாக்கியம் இப்பொழுது இங்கே நிறைவேறிட்டுன்னு சொல்றாரு. அவருக்கு எப்படி தெரியும் இந்த வேத வாக்கியம் நிறைவேறிச்சு? அப்புறம் எம்மாவுஸ் சீசர்ட்ட நடந்து போகும்போது சொல்றாரு, மோசே முதல் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் வந்து தம்மை பற்றி சொல்லி இருந்தவைகள் அவைகளை வந்து அவர் பேசி, இவைகளே நான் உங்களோடு சொல்லிக் கொண்டிருந்தவைகள் இவைகளே நிறைவேற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தவைகள் இவைகளே அப்படின்னு தம்மை பற்றி சொல்லியிருந்தது அவங்க தான் சொல்றாரு. தம்மை பற்றி எல்லாம் சொல்லியிருக்குன்னு அவருக்கு எப்படி தெரியும்? தேடி தேடி வாசிச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு? பழைய ஏற்பாடு போய் அவர் அப்ப வீட்டுல தான் பைபிள் கிடையாதுங்க, தேவாலயத்துல ஜபாலயத்துல இருக்கும், போய் கேட்டு வாங்கி அவர் ரபியா இருந்ததுனால கேட்டு வாங்கி உட்காந்து படிச்சிருக்காரு, தேடி படிச்சிருக்காரு. படிக்க கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு விவரித்து காட்டியிருக்காரு. இது உங்களை பத்தி தான் சொல்லியிருக்கு, உண்மைப்பட்டி தான் சொல்லியிருக்குன்னு சொல்லி அவருக்கு ரேமாவுக்கெல்லாம் ரேமாவான அவருக்கே ரேமா வார்த்தை மறுபடியும் வந்து அவர் கன்வின்ஸ் ஆகி
இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. ஜெபாலயத்தை எளிமை என்று சொல்றாரு. இந்த வேத வாக்கியம் இப்பொழுது இங்கே நிறைவேறிட்டு அப்படின்னு சொல்றாரு. பிசாசத்தோட அதிகாரம் இருக்குன்னு அவர் வார்த்தையில இருந்து அவர் கண்டுபிடிச்சு படிச்சு அதனாலதான் பிசாசு அவரை பார்த்தனே ஓடிச்சு. அப்ப தயவு ஃபேவர் இருக்கு, மனுஷர் கண்களில ஃபேவர் இருக்கு அப்படின்றத கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தேடி நீங்க வாசிப்பீங்கன்னா, தியானிப்பீங்கன்னா, படிப்பீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது உங்களுக்குள்ள வெளிப்பாடாய் மாற ஆரம்பிக்கும். வெளிப்பாடாய் மாற வெளிப்படையாய் மனுஷர் தயவை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். இதுதான் தேவையானது. இதை நிச்சயமாய் செய்ய வேண்டாம். யாரெல்லாம் எனக்கு ஜாப் இல்லை, பிரேக் த்ரூ இல்லை, பினான்சியல் பிரேக் த்ரூ இல்லை அப்படின்லாம் சொல்றீங்களோ, தயவு செய்து இந்த மனுஷர் தயவு முக்கியமானது. அதாவது நான் திரும்ப சொல்றேன், நம்மளா ஒரு மனுஷன் போய் எனக்கு தயவு பண்ணு சொல்றது இல்லை. கர்த்தருடைய காரணத்தினால் அனுகிரகத்தினால் மனுஷர் தெய்வம் உங்களுக்கு ஏற்படுகிறது. அதாவது என்ன இப்ப இஷ்யூவா இருக்குன்னா, எனக்கு எவன் தெய்வம் தேவையில்லைன்னு நம்ம அதை அப்படியே உறுதியா நம்பிட்டு சொல்லிட்டே இருக்கோம், நம்மள அறியாம கன்சல்ட் பண்ணிட்டே இருக்கோம். அப்படி இல்லை, கர்த்தர் மனுஷ தெய்வை கட்டளையிட்டு நமக்கு காரியங்களே செய்யுது. ஓகே, சரி. இது எனக்கு வீடியோ இல்லாம நான் இதை இன்னும் டீடைல் ஃபுல்லா பேசல. இது நான் ஃபுல்லா சண்டே பேசுறேன். ஓகே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே நான் தயவை பேசுகிறேன். பார்த்து கொண்டிருக்கிற, இனி பார்க்க போகிற ஒவ்வொரு மேலும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் நான் தேவ தயவை பேசுகிறேன். I speak the favor of God. I speak the favor of God. I pray that it will translate as favor of man. It will translate as favor of man. It will translate as favor of. இந்த நாட்களிலே தடைப்பட்டிருக்கிற வேலைகள் வருவதாக, வேலைகள் கிடைக்கட்டும். குடும்பங்களை தடைப்பட்டிருக்கிற நன்மைகள் வந்து சேருவதாக. விசா இந்த மாதிரி காரியங்கள் தடைப்பட்டிருக்கிற இயேசுவின் நாமத்தில் தடைகள் உடைந்து வருவதாக. ஆண்டவரே, நிறைய பேருடைய டெஸ்டினி ஹோல்ட் ஆயிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் தடைகள் உடைவதாக. சரியான மனுஷர்களை கொண்டு வந்து மனுஷர் தெய்வ கட்டளையிட்டு கர்த்தாவே காரியங்களை மாறுதலாய் முடிவு செய்யறது கஷ்டம், ஜெயத்தை கொடுக்கிறது கஷ்டம். எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் கிறிஸ்து பெரிய காரியங்கள் செய்யும் வழி நடத்தும், நன்மையினால் நிரப்பும். இந்த தயவை பிரிவுத்தை பெற்று அநேக சாட்சிகள் எழுமத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். God bless you. Sunday meet பண்ணலாம். Thank you. Thank you. Thank you, Joshua. Thank you, brother. Thank you, brother. Thank you, brother. Thank you, brother. Thank you. Guys, I'm ending the meeting. Bye.